நம்மட நாடு எந்த அளவு மோசமான நிலையில இருந்திருக்கு அப்படின்றத நேற்று நடந்த ஒரு பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. நேற்று நாம ஒரு செய்தி பார்த்தோம் தானே, அந்த சாரதிகளை புறக்கோட்டையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ற பஸ் சாரதிகள், குறிப்பா போக்குவரத்து சாரதிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியிருந்தாங்க, மருத்துவ பரிசோதனைக்கு. இந்த மருத்துவ பரிசோதனை ஒரு நடமாடும் சேவையாக நேற்றைய நாளில் திடீரென மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரிசோதனை. இது போதைப்பொருள் பாவனை செய்து சாரதிகள் பேருந்துகளை செலுத்துறாங்களா என்றதை கண்டறியறதுக்கான பரிசோதனை. இந்த பரிசோதனை முடிவுகள் நேற்று நாள் வந்தாலும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, எத்தனை பேருக்கு போதைப் பொருள் பாவித்து உறுதி செய்யப்பட்டது என்ற தகவல் வரல. இன்று அந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. 56 சாரதிகளை நேற்று பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இதுல மிக கொடுமையான ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, 10 சாரதிகள் இதுல போதைப் பொருள் பாவனை செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது இப்பொழுது வலியுறுத்தப்படுகிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, அம்பாறை கொழும்பு பேருந்து அந்த சாலை அந்த ரூட்ல போற சாரதி ஐஸ் போதைப் பொருள் பாவனை செஞ்சிருக்காரு. இதுல இன்னும் ஒரு கொடுமையான விஷயம், வெளிமட பேருந்து, அதாவது கொழும்புல இருந்து வெளிமடைக்கு போற ஒரு பேருந்து சாரதி ஐஸ் போதைப் பொருள், குடு, இந்த மாதிரியான 2 போதைப் பொருளை ஒரே நேரத்தில் பாவனை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த 10 சாரதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 56 சாரதிகளை பரிசோதனை செஞ்சதுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு. இது வருகின்ற நாட்கள்ல நாடு முழுவதும் அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திடீரென கொழும்புல மற்ற இடங்கள்லையும் இந்த சோதனைகள் வருகின்ற நாட்களில் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் இதில் அவதானமாக இருக்க வேண்டும், சாரதிகள் மீது கவனமாக இருக்க வேண்டும், சாரதிகள் வாகனம் செலுத்தும் போது எப்படியான அறிவுரைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவதானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எப்படி நம்பி, அதுவும் மலேகம் போற ஒரு பேருந்து 2 போதைப் பொருளை ஒரே நேரத்தில் பாவனை செஞ்சிருக்காரு. அதாவது வெளிமட போற பேருந்து கொழும்புல இருந்து எந்த அளவுக்கு மக்கள் இப்படியான நம்பிக்கையோடு இந்த பேருந்துகளில் பயணம் செய்கிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். பொது போக்குவரத்தில் போகிறது அப்படின்றது உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அப்படின்றது தான் இந்த ஆய்வுகள்லையும் இந்த பரிசோதனைகள்லையும் தெரிய வருது. அரசாங்கத்துக்கு எதிரான பல கருத்துக்கள் இப்பொழுது மக்கள் மத்தியில் இருந்து வர ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது பழைய நடைமுறைகளை மாற்றுவதற்காகவே. இப்படியே போறதுக்கு இல்லை. பழைய குற்றச்சாட்டுகள், பழைய விடயங்கள், மக்களுக்கு உதவாத விஷயங்கள், நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், இந்த மாதிரியான விடயங்களை இல்லாதொழித்து ஒரு புதிய ஒரு சிஸ்டம் சேஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறைக்குள்ள வரணும்ன்றதுக்காகத்தான் எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுது ஏன் பயப்படுகிறது? உலகத்திலேயே இல்லாத அளவான பெரும்பான்மை இந்த அரசாங்கத்தில் இருக்கு. எது வேணாலும் செய்யலாம். அப்படி இருக்கும்போது அரசாங்கம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் இப்பொழுது மக்கள் மத்தியில் இருந்து வர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் இலங்கையினுடைய தேசிய கண் வைத்தியசாலை வைத்தியர்கள் இன்றைய நாளில் ஒரு வேலைநிறுத்தத்தை நடத்தியிருந்தாங்க. இதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த மக்கள் அங்கு சென்ற போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அவர்களுக்கு இருந்த. தூரத்திலிருந்து வந்தாங்க, வயசானவங்க வந்திருக்காங்க. இவங்க சொல்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்க போனா, அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கிறது. ஒட்டுமொத்த விடயத்தையே செய்யலாம், மாற்றலாம். அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதை செய்யுங்க, இதை எதுக்கு ஏன் பின்வாங்குறாங்க அரசாங்கம்? நாங்க வாக்களிச்சு ஏமாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இன்றைய நாளில் மக்களுடைய வார்த்தைகளாக வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வருகின்ற நாட்களில் இருக்க போது. காரணம்னு சொன்னால், இந்த 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்திலேயே அரசாங்கம் பின்வாங்கியதையே மிகப்பெரிய விமர்சனமாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டி இருக்கிறது? அரசாங்கம் எதிர்கட்சிக்கு இவ்வளவு பெரிய பெரும்பான்மை இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? மக்கள் அதுக்காகத்தானே கொடுத்தாங்க. தைரியமா மாற்றுங்கள், எல்லாத்தையும் மாற்றுங்க, இருக்கிற எல்லா விஷயத்தையும் புதிதாக்குங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்கள் என்றதுக்கு யார்கிட்டையும் கேட்காமல் நீங்களே செய்யுங்கன்றதுக்காக தானே கொடுக்கப்பட்டது. ஏன் அரசாங்கம் இந்த அளவுக்கு பயப்படுகிறது, பின்வாங்குகிறது என்றது மக்கள் மத்தியில் இருந்து வருகின்ற குரல்களாக இப்பொழுது ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது மட்டுமில்லாம நாளைய நாளில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் 48 மணி நேர வேலை நிறுத்தம் ஒன்றை நடத்த போறாங்க. காரணம் என்ன சொன்னா, சுகாதார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் போது இணக்கப்பட்ட விடயங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அதற்கு எதிர்ப்பான விஷயங்களாகவும் இந்த வேலை நிறுத்தம் நாளைக்கு இருக்க போகுது. இது 2 நாட்கள் தொடர போகுது. இதுக்கு பிறகு இந்த விஷயத்துல மருத்துவத்துக்கு வர மக்கள், தூர பிரதேசத்திலிருந்து வர மக்கள், சரியாக இந்த செய்தி சேராம சேருகின்ற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ஒரு
பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கு. இன்றைய நாள்ல இது தொடர்பாக கண் வைத்தியசாலைக்கு முன்பு வந்தவர்களுடைய கருத்துக்களாக இருந்தது. அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கத்துடைய பலம்ன்றது ஒரு தடவை ஜேஆர் சொன்னாராம். இந்த அரசியலமைப்பை எழுதிவிட்டு, இந்த அரசியலமைப்பும் இந்த பெரும்பான்மையும் ஒருத்தருக்கு இறுக்கமாக இருந்தால், நிறைவேற்று அதிகாரமும் இந்த பெரும்பான்மை ஒருவருக்காக இறுக்கமாக இருந்தால், ஆண பெண்ணாகவோ, பெண்ண ஆணாகவோ மாத்திரம் தான் மாற்ற முடியாது. மற்ற எல்லா விஷயங்களையும் இங்க மாத்தலாம். அந்த அளவுக்கு அதிகாரமும், பவரும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த மாரி ஒரு விஷயம் இந்த அரசாங்கத்தில் இருக்கு. எந்த அரசாங்கத்துக்கும் இல்லாத ஒரு பவர்ன்னு சொல்லலாம். மற்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம், கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய பெரும்பான்மை இருந்ததுதான். ஆனா இந்த அளவு பெரும்பான்மை இருக்கல. அந்த அளவுக்கு பெரும்பான்மை. ஏன் சுற்றி பார்த்தா உலகத்திலேயே இந்த அளவு பெரும்பான்மை இருக்கிற அரசாங்கங்கள் 1, 2 சிலவுல இல்லாமலும் இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கிற பெரும்பான்மை உள்ள அரசாங்கமாக இது இருக்கு. இன்றைய நாள்ல நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவான விமர்சனங்களை எதிர்க்கட்சி மேல வச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான கருத்து தான். நிறைய பேர் இதை சொல்ல வந்த கருத்து தான். அவர் மிகப்பெரிய அளவான அதிரடியான உரையை இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியிருந்தார். මේ පුරවැසි අධ්‍යාපනය පොතේ පිටකවරේ දැක්කට පස්සේ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට එන අසභ්‍ය සිතුවිල්ල මොකද්ද? මේකෙන් එතුමාට සමලිංගික නැමියාවක් එනවාද මේ පොතේ පිටකවර දැක්කහම? அதாவது 6ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்தினுடைய மொடில் இருக்குதானே, இந்த மொடிலுடைய முன்பக்கத்தை பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ஓரின சேர்க்கை தொடர்பான ஞாபகம் தான் வருது போல. ஏன்னா அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே தான் எல்லா விஷயத்தையும் இந்த 6ஆம் ஆண்டு அல்லது கல்வி சீர்திருத்தத்தை பார்க்குறாங்க. ஒரு பக்கத்துல ஒரு 2 நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை பார்க்கும் போதும் கூட இவர்கள் நண்பர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இது வேற மாதிரி இதை நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணத்தோட தான் இதை பார்க்குறாங்க. මේ තියෙනවා මේ කණ්ඩායම් ක්‍රියාකාරක සඳහා උපදෙස් කියලා රූපයක් ඇඳලා තියෙනවා. මේ පොඩි දරුවෝ දෙන්නේ පිරිළමයි දෙන්නෙක් යාළුවෝ දෙන්නෙක් මේ අර කණ්ඩායම් ක්‍රියාකාරීත්වයට යන විදිහක් පිරිළමයි දෙන එකට ඇඳලා තියෙන්නේ. මේක දැක්කහමත් විපක්ෂ මන්ත්‍රීවරුන්ට සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායකතුමාට මේක ප්‍රශ්නයක් වෙයිද දන්නේ නැහැ. இந்த மாதிரி புத்தகத்தினுடைய அட்டை பக்கத்தில் இருக்கிற நிறத்தை பார்த்தும் இவர்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே பார்க்கிறார்கள். இப்படி எதிர்க்கட்சிகளுடைய மிக மோசமான எண்ணங்களும் சிந்தனைகளால் தான் இந்த 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் மட்டுமில்ல, மாணவர்களுடைய எதிர்காலத்தையே இவர்கள் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை இன்றைய நாளில் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் முன்வைத்திருந்தார். நியாயமான பல விஷயங்களை அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கல்வி சீர்திருத்தம்ன்றது மாற்றப்பட வேண்டும் என்பது பெரும்பான்மை மக்களுடைய ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற எடுத்த அரசினுடைய முயற்சி மிகப்பெரிய அளவாக வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் இப்பொழுது பெற்றோர்கள் பக்கமாக, ஆசிரியர்கள் பக்கமாக, மாணவர்கள் பக்கமாக வைக்கிறது. ஏன் அந்த பக்கம் கூட சொல்லப்படுது, ஏன் அரசாங்கம் இந்த விஷயத்திலையும் பின்னுக்கு போனது, ஒரு வருடத்தை தள்ளி போட்டது ஏன், இவ்வளவு பவர் இருக்கும் போது ஏன் இதை செய்யாமல் விட்டார்கள் அப்படின்ற விமர்சனம் அந்த பக்கமாகவும் இப்பொழுது அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகிறது. இலங்கையில 1,80,000க்கும் அதிகமானவர்கள் AI தொழில்நுட்பம் வந்ததால வேலை இழந்திருக்கிறார்கள். வரும் நாட்கள்ல இன்னும் இது அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. காரணம் சொன்னா இப்ப எல்லாமே AI நம்பி மக்கள் அல்லது தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த AI பயன்படுத்தி பலருடைய வேலையை இல்லாமல் செய்திருக்கிறது. சாதாரணமா ஒரு முச்சக்கர வண்டி வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கும் கூட மிகப்பெரிய ஒரு பேரடி தான் இது. 20 லட்சத்தை ஒரு முச்சக்கர வண்டி கடந்திருக்கிறது. அதாவது ஒரு முச்சக்கர வண்டி ஆட்டோ வாங்குறேன்டா, புதிதாக வாங்குறேன்டா 20 லட்சத்துக்கு குறைவாக வாங்க இயலாது. 20 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இது பெருமதியா 20 லட்சம் இந்த ஆட்டோவுக்கு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது இல்லை அப்படின்னு தான். மாலைதீவுக்கு நீங்க போக போறீங்களா இருந்தா, மாலைதீவு அரசாங்கம் இப்பொழுது 90 நாள் உங்களுக்கான இலங்கையர்களுக்கான இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு 90 நாள் விசா வழங்குறாங்க. இது நொன்னரவேல் விசா. நீங்க இங்க இருந்து விசா எடுக்க தேவையில்லை, அங்க போய் விசா எடுக்கலாம். டிக்கெட்டை போட்டாச்சு, மாலைதீவு போயாச்சு, 90 நாள் விசா. அது சுற்றுலாவாக இருந்தாச்சுன்னா நீங்க வேறு எது வேலையாக போனாலும் 90 நாள் விசா உங்களுக்கு தரப்படும். வரப்போற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடக்க போற உலக கிண்ணம், T20 உலக கிண்ணம், இந்த போட்டி இலங்கையிலையும் இந்தியாவிலையும் தான் நடக்க போகுது. இந்த போட்டி தொடர்பான சர்ச்சை கடந்த நாட்கள் நடந்து வருது. பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்குள் செல்ல மாட்டோம், அங்கு விளையாட மாட்டோம், தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. இதை மாற்றி இலங்கைக்குள்ள இந்த போட்டிகளை நடத்துங்கள், அது வேறொரு நாட்டுக்குள்ள, எங்களுக்கு இந்தியாவுக்குள்ள நடக்கிற போட்டிகளை மாற்றுங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் ICC சொன்னது இல்லை, இந்தியாவுக்குள்ள நீங்க விளையாடியே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கொட்லாந்தை உங்களுக்கு பதிலாக நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பங்களாதேஷுக்கு இறுதி நாள் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு பதிலுக்காக பங்களாதேஷ் இன்று மதிய நேரத்தில் அறிவிச்சாங்க, இந்தியாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக போக மாட்டோம்,
ஏதாவது வழி இருந்தால் நீங்கள் வேறு நாட்டுக்கு போட்டிகளை மாற்றுங்கள், வந்து விளையாடுகிறோம், இந்தியாவுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஐசிசி தாங்கள் எடுத்த முடிவுக்கு ஏதாவது தண்டனை இருக்குமாக இருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்ன்றதை பங்களாதேஷ் உறுதியாக அறிவித்திருக்காங்க. இதுக்கு முன்பு 2 நாளைக்கு முதல்ல பங்களாதேஷ் அணி இந்த ஐசிசி உலகக்கிண்ண போட்டியில் விளையாடாம போனால் அந்த போட்டிகள் அல்லது இந்த தொடரில் இருந்தே நாங்களும் விலகிக் கொள்ள போறோம் என்று பாகிஸ்தான் அணி அறிவித்திருந்தது. ஆனால் இன்று பங்களாதேஷ் அணி இறுதியான முடிவை அறிவித்ததும் பாகிஸ்தான் இதுவரையில் எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது பதில்களையோ வெளியிடலை. எனவே இந்த விஷயங்கள் இன்று நாளில் இருக்கு. எனவே கிட்டத்தட்ட பொழுது உறுதியாக இருக்கிறது, பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்குள்ள போய் விளையாட மாட்டாங்க. இனி வரும் காலங்களிலேயும் அது நடக்காது போல தெரிகிறது. எனவே இது ஒரு பரபரப்பா கிரிக்கெட் பக்கமாக பேசப்படுகின்ற விஷயம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் முதல் கமெண்ட்ஸ்ல இருக்கு. சுருக்கமான விரைவான செய்திகள் நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம். ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.